So for class 11, example 11.35. இப்போ பெர்னாலின் சூத்திரம் அப்படின்னு புதுசாக ஒன்று பார்க்க போகிறோம். போன சம்மில் பார்த்தது வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். சேம் ஃபார்முலா இங்கே யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக யூவி மைனஸ் யூ டேஸ் வி1 யூ டபுள் டேஸ் வி2 then u triple dash v3 and plus etc. ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்னு போயிட்டே இருக்கும். நமக்கு ஆக்சுவலாக ஒரு 3 டேர்ம்ஸ் தான் வரும். u3 கூட வர்றதுக்கு அவ்வளோவா வாய்ப்பு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் என்னங்கிற அடுக்கு வந்து வரும். அல்ஜிப்ரிக், இது என்ன நம்ம சொல்லுவோம், அல்ஜிப்ரிக். ஸோ இந்த அல்ஜிப்ரிக்கில் பவர் வந்து n, அதாவது 2, 3, 4 இந்த மாதிரி ஒரு அதிகப்படியான நம்பர் வர்றப்போ யூ ஆர் யூஸிங் பெர்னாலிஸ் தியரம். யூஸ்வலாக எக்ஸ் இன்ட்டு இ பவர் 5x அப்படின்னு வந்திருந்தா வி ஆர் யூஸிங் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இதை யூஸ் பண்ணி செஞ்சிருவோம். பட் எக்ஸுக்கு பதிலாக அந்த பவர் வந்து 2, 3 அந்த மாதிரி வர்றப்போ இது வந்து ஈஸியாக இருக்கும். பட்டு the same question can be done by integration by parts. பட் அது இன்னொரு டைம் 2 டைம் செய்ய வேண்டியது வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக we are taking Bernoulli's theorem. ஸோ when we are using Bernoulli's theorem, கொஷினை பார்க்குற பவர் வந்து 2, 3 and so on வர்றப்போ we are using Bernoulli's theorem. அதுதான் ஷார்ட் மெத்தட். ஜஸ்ட்டு சிம்பிளாக எக்ஸ் அப்படின்னு மட்டும் வந்திருந்தா you can use integration by parts. ஸோ கிளியர். இப்போது அதில் வர அதே மெத்தடு தான் நம்ம யூஸ்வலாக என்ன எழுதிக்குவோம், டிஃப்ரென்ஷியேஷன் தென் இன்டகிரேஷன் எழுதுவோம். இந்த எக்ஸ் பவர் இதை வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் என்ன இருக்குது, டிவி. ஸோ டிவி ஈக்குவல் டு கொஸ்டினில் இ பவர் 5x dx. ஸோ இ பவர் 5x dx. நீ வேணும்னா இது கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ du ஈக்குவல் டு இந்த 2 எங்கே வரும், சைடில் வரும், தென் dx. இது வந்து u. நெக்ஸ்ட்டு இது இது நம்ம பெர்னாலிஸில் தான் இப்படி எழுதுவோம். இங்கே வந்து நம்ம இதுக்கு பதிலாக u1 எழுதுவோம். சேம் தான் duக்கு பதிலாக u1 ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு 2x, dx எல்லாம் தேவையில்லை. தென் u2 என்ன, 2 bracket 1 that is 2, இதுதான் u2. u3 போட்டிங்கன்னா 0 ஆயிரும். அப்போ u3 நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்மை யூன்னு எடுக்கிறோம். எப்போல்லாம் இந்த 0 வர்றதுக்கு ஈஸியான வாய்ப்பு இருக்கோ அப்போல்லாம் நம்ம வந்து இந்த அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை தான் u அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து dv. ஸோ v ஈக்குவல் டு இ பவர் 5x என்ன, இ பவர் 5x தென் டிவைடு பை, ஏன்னா நம்ம இன்டகிரேஷன் பண்ணிகிட்ருக்குறோம், நாட் டிஃப்ரென்ஷியேஷன். நெக்ஸ்ட்டு v1. ஸோ இ பவர் 5x பை, ஆல்ரெடி ஒரு 5 இருக்குது, இன்னொரு 5 போடுவோம், அப்போ என்ன ஆயிரும் 25. தென் v2 இ பவர் 5x, ஆல்ரெடி இன்னொரு 5 போடுறப்போ 125. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை ஸ்கொயர்டு. தென் v is e power 5x by 5. ஸோ e power 5x by 5. தென் மைனஸ் u1 2x. தென் v1 e power 5x by 25 ப்ளஸ் சைன் பார்த்துக்கணும், ப்ளஸ் மைனஸ் அடுத்தது ப்ளஸ் u டபுள் டேஷ். u டபுள் டேஷுங்கிறது தான் u2. நீ அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம் வேணுன்னா. இது வந்து u டபுள் டேஷ், இது u டேஷ். u டபுள் டேஷ் வந்து v2வா, v2 என்ன u2 2. தென் v2 என்ன e பவர் 5x by 125. ஆக்சுவலாக இதை விட நீ இதுவே ஃபாலோ பண்ணிக்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். Next subdivision 2,
evaluate this. இப்போ கொஸ்டினை பார்த்தோன்னே எப்படி இது வந்து பெர்னாலிஸ் தியரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியும். we are using பெர்னாலிஸ் தியரம். பவரில் வந்து எக்ஸ் பவர் என் அடுக்கு வடிவத்தில் அந்த வடிவம் இந்த ஃபார்மில் வந்ததுன்னா we are using பெர்னாலிஸ் தியரம். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. ஸோ இப்போ நம்ம இதை தான் நம்ம எப்பொழுதுமே u அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அப்போ 3x² என்ன வரும்? u டேஷ். தென் இது 2 சைடில் வருமா? 6x வந்து u டபுள் டேஷ், 6u ட்ரிபிள் டேஷ். இப்போ இதை எழுதிட்டோம். மீதி என்ன இருக்குது? cos x dx. ஸோ cos x dx ஈக்குவல் டு இதில் இருக்கிறது மீதி dv. அப்போ v ஈக்குவல் டு, ஏன்னா இதனுடைய இன்டகிரேஷன் எடுக்கிறப்போ v. cos xக்கு இன்டகிரல் எடுக்கிறப்போ என்ன வரும்? sin x. தென் v1 sin xக்கு இன்டகிரேஷன் எடுக்கிறப்போ மைனஸ் cos x. we are integrating. அப்போ சைனுக்கு என்ன வரும்? மைனஸ் வரும், மைனஸ் cos x. தென் v2 cos x திரும்ப இன்டகிரேட் பண்ணுறேன். அப்போ வெறும் sin x தான், மைனஸு ஆல்ரெடி இங்கே இருந்த மைனஸு. தென் v3 sin x இன்டகிரேட் பண்ணுறப்போ ஏற்கனவே ஒரு மைனஸு, இங்கே மைனஸ் cos x வரும். ஸோ cos x ஈக்குவல் டு v3. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணு. ஸோ அந்த கொஸ்டின் வந்து ஐன்னு வச்சுக்க. ஸோ uv u என்ன? x3. தென் v is sin x plus minus u dash வந்து 3x². தென் v1 minus cos x. தென் அடுத்தது u டபுள் டேஷ். ஸோ இடையில மடிச்சு எழுதலாம். ப்ளஸ் u டபுள் டேஷ் அப்படின்னா 6x ப்ராக்கெட். அடுத்தது v2 என்ன? மைனஸ் sin x. தென் அடுத்தது என்ன? மைனஸ் u ட்ரிபிள் டேஷ். மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் என்ன? 6 v3 என்ன? cos x. ஸோ இங்கே cos x. ஸோ பெர்னாலிஸ் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. எப்போல்லாம் பெர்னாலிஸ் யூஸ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி அடுக்கு வடிவத்தில் வர்றப்போ யூ ஆர் யூஸிங் பெர்னாலிஸ். ஸோ x³ sin x, இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 3x² cos x c. therefore integral x³ cos x ஸோ சப்டிவிஷன் 3 evaluate this. எப்போல்லாம் பெர்னாலிஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம்? எக்ஸ் பவர் n வடிவம் வர்றப்போ அந்த ஃபார்மில் இருக்கிறப்போ யூ ஆர் யூஸிங் பெர்னாலிஸ் தியரம். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த பக்கம் டிஃப்ரென்ஷியேஷன், இங்கே இன்டகிரேஷன். எப்பொழுதுமே அல்ஜிப்ரிக் எக்ஸில் வர்றது தான் டிஃப்ரென்ஷியேஷனில் எடுக்கணும். மீதி என்ன இருக்குது? e பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே மீதி என்ன இருக்குது? dv. ஸோ ஈக்குவல் டு dv. ஸோ இதை நம்ம என்னென்னு வச்சுட்டோம்? இங்கே எழுதிக்கலாம் u அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ u டேஷ் 3x², u டபுள் டேஷ் 6x. போன இதில் வந்து அதே தான் இல்லையா? ஸோ u ட்ரிபிள் டேஷ் 6. அதோட ஸ்டாப் பண்ணிக்க. அடுத்து பண்ண 0 ஆயிரும். ஸோ இங்கே இது என்னது? v e பவர் மைனஸ் எக்ஸ் பை ஒரு -1 வரும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1 வரும். நெக்ஸ்ட்டு வந்து v1 e பவர் மைனஸ் எக்ஸ். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, திரும்பவும் ஒரு மைனஸ் போடுறப்போ 1 வந்துடும். அடுத்தது v3 e பவர் மைனஸ் எக்ஸ். இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -1. இங்கே u ட்ரிபிள் டேஷ் v3 அதோட ஸ்டாப் பண்ணிக்க. தென் v1 e பவர் மைனஸ் எக்ஸ். தென்
u double dash plus u double dash என்ன 6x then v இங்கே என்ன எழுதணும் v1 இது v2 இல்லையா. ஸோ அடுத்தது v3க்கு ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸு, ஸோ கீழே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இங்கே வந்து +1. ஸோ 6x us minus u triple dash 6 bracket v3 e power minus x then plus c minus 6 e power minus x plus c.